வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.0 பிக் பாஸ் சீசன் 9ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இங்கே வைல்டு கார்டு எல்லாம் யாரெல்லாம் கழுவி ஊத்துறீங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக வந்துடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஆட்டத்தையே ஒரு ஆட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க வைல்ட் கார்ட்ஸ். வந்து என்ன பண்ணாங்க, ஆட்டிட்டாங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்ன பண்ணுவாங்க, பாராட்டு பத்திரம் வாசிப்பாங்க, வந்து காத்துட்டு இருப்பாங்கல்ல, கழுவி ஊற்றுனா நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இவங்க உள்ள என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இதுதான் பிக் பாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு டாஸ்க் வச்சார்ல, அப்போ சொன்னது தானே இதெல்லாம். இப்போ வந்து எங்களை விட சூப்பராக விளையாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்மையை ஒத்துக்க போகிறாங்களா என்ன? அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு சபரி அவர் வந்து மாட்டுறாரு, வந்துட்டு இப்படி 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 இப்படினாங்க சார், அப்புறம் பார்த்தீங்கன்னா டல் ஆகிட்டாங்க சார் அப்படின்றாரு. யோ, கரெக்டாக தப்பாக சொல்லிருக்கியா? அவங்க ஆட்டத்தை ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா 2வது நாள் தான் சாண்ட்ரா. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா டல் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக தப்பாக சொல்லிட்டுருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா வியனா, ஐயோ இவங்க வாயிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உண்மை மட்டும்தான் வரும். இவங்க சொல்கிறாங்க ராக்கெட் மாதிரி ஆரம்பித்தாங்க, அப்புறம் புஷ்ன்னு போயிட்டாங்க அப்படின்றாங்க. நீ எப்பமா இந்த கிரிஞ்சை நிறுத்த போகிற அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. ஏன்னா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வேற இருக்குது. திவாகரை வந்து நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு, அவரை வந்து மாற்ற ட்ரை பண்ணாங்க இவங்க சாண்ட்ரா, நான் தான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இவங்கள வந்து சாண்ட்ரா வந்து முன்னாடி அந்த டிஸ்கஷன்லேயே சொல்லியிருப்பாங்க, ஹெட் நான் இல்லாமல் வந்து யாரும் கிச்சனுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க வந்து நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காட்டி நடப்பாங்கல்ல. அப்படி நடக்கும்போது இந்த மாதிரி டான்ஸ் ஆடினாலாம் வந்து ஏற்றுக்க முடியாது, என்னை தாண்டி எல்லாம் போக முடியாது, நான் தான் ஹெட்டு, நான் சொல்கிறதான் கேட்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க, பர்சனலாக தப்பாக சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு போய் அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ரியல் அங்கீகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் தான் மக்கள் தான் கொடுக்க போகிறாங்க. கிளாப்ஸ் மூலிமா, விசில் சவுண்டு மூலிமா. அதுவும் அந்த குறும்படம், இது வந்து சீக்ரெட் டாஸ்க்குன்னு சொல்லும் போது தான் தெரியும் இவங்களுக்கு நிஜமாவே வைல்ட் கார்டில் எல்லாருமே பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்ல. ஆனால் வைல்ட் கார்டு வந்ததுக்கப்புறமா இந்த கேமு ஒரு ஆட்டம் ஆடி இருக்கு, அது எல்லாரும் பார்க்க முடியுது. ஸோ மக்களுடைய ரியாக்ஷன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இவங்க என்னமா ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா இவங்க வந்து கிரெடிட்டை திருடுற ஆள். இவங்க வந்து குறை வேற சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சமைச்சது எல்லாமே பண்ணது அங்கே வினோத்தே சொல்கிறாருங்க. உள்ள அவங்க காலையிலேருந்து சமைச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே ஃபிஷ்ஷு கறி இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சமைக்கிறது அவங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணுறோம், அவ்வளோதான், ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் நமக்கு ஸ்டார் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான கேள்வியை தான் கேட்குறாரு. ஆனால் வந்து இப்போ மீன் கழுவுனது அப்படின்லாம் சொல்லிட்டு பொங்குனவங்க. பருப்பு வேக வச்சேன் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் டாஸ்க்கு. ஆனால் அதை எப்படி தெரியுமா சொல்கிறாங்க இவங்க, பருப்பு எடுத்து அதை கழுவி, அதுக்கப்புறமா பாத்திரம் கழுவி, அதுக்கப்புறம் வெந்நீரை அது சுடுதண்ணியை ஆக்கி அதில் பருப்பை போட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிரெடிட் எடுக்கணும், இவங்க மட்டும்தான் பண்ணாங்க. நம்ம தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம்ல. இங்கே வந்து யாருமா தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் தான் சார் தைரியமான ஆள் அப்படிங்கிறது. யாருமா டாஸ்கில் தப்பாக சொன்னாங்கன்னு கேட்டால் நான் தான் சார் கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிறது. கரெக்டாக சொன்னதெல்லாம் கேட்கலம்மா, யாருமா தப்பாக சொன்னாங்கன்னு கேட்டால் நான் தான் சார் கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிறது. இந்த அளவுக்கு கிரெடிட்டை திருடுற இந்த வியனா, இவங்க வந்து ஃபுல்லாக பொய்யானாவாக தான் இருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அவங்க அடையாளத்தையே வந்து வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு ஃபேமிலி சொன்னாங்களாம், மதட்டாங்க. அதனால நான் தமிழ் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு ஏமாத்திட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சரியான பல்ப்பு இன்னைக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை பார்க்கும்போது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஆக்டர் இல்லை, அவரை தான் எவிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. நியாயமாக எவிக்ட் பண்ணப்பட வேண்டிய ஆள் ரம்யா. இப்போ ஹாலிவுட் ஆக்டரை எவிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹாலிவுட் ஆக்டருக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினச்சியே பார்க்கலைங்க நிஜமாவே. ஏன்னா அவர் ஒரு நல்ல கேமர், அவர் மேலே நமக்கு விமர்சனங்கள் இருக்குது, மாற்றி பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு டாஸ்க்குன்னு கொடுத்தா அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணக்கூடிய ஆள் பிரவீன். ஸோ பிரவீனை எவிக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க, இவங்கள உள்ளே வச்சிருக்கிறாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க ஃபினாயில்லாம் ஊற்றி அப்படியே கழுவுன்னு சொன்னாங்க சார், ஆனால் வந்து அந்த மாதிரி நடக்கலை சார் அப்படின்றாங்க. என்ன நடக்கணுங்கிற, எங்கே கழுவணுங்கிற, ஃபினாயில் ஊற்றாமல் வேறு எதை ஊற்றி கழுவுனாங்க அப்படின்னு தான் கேட்கணும். அவங்க என்ன ஊற்றி கழுவிருக்கிறாங்க, அங்கே ஒட்டு மொத்தமாக டாஸ்கே வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி மூட்டாங்க, கழுவி அந்த பக்கம் தள்ளி விட்டாங்க. ஸோ அவ்வளோ பெரிய சம்பவம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்லும் போது பாருங்கள், அவங்க எதுவுமே பண்ணல. ஏன்னா இவங்க தானே அப்படியே உண்மையாக பேசுகிறவங்கள ரம்யா. அங்கே வந்து இந்த யாரா அந்த பையன் டாஸ்கில் வந்து கேட்குறாங்க சிம்பிளாக, யார் இங்கே சாப்பிட்டு தூங்குறது அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னாங்க பாருங்கள், இந்த பக்கம் திவாகர், இந்த பக்கம் பார்வதி அப்படின்னு. இங்கே வந்து ஊரே வந்து காதை பொத்திக்கிட்டு இருக்கு, இவங்க தூங்க மாட்டாங்களா, கொஞ்ச நேரம் வாயை மூட மாட்டாங்களா, அமைதியாக இருக்க மாட்டாங்களான்னு. ஆனால் அவங்க 2 பேரும் தான் சாப்பிட்டு தூங்குறாங்கன்னு சொல்லிட்டு உருட்டுனாங்க பாருங்க உருட்டு. இந்த உருட்டுக்கிட்ட இருந்து உண்மையாக நம்ம எதிர்பார்க்க முடியும்? அடுத்து வராரு பாருங்க, நம்ம உண்மையை மட்டுமே பேசுகிற கானா,
கானா வினோத் தலைவன் வராரு, உண்மையை பேசுறாருன்னு பார்த்தா அவர் அப்பப்போ உண்மையை பேசுறாரு. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கும்பலோட கும்பலாக சேர்ந்துப்பாரு. இவர் வாட்டர் மேலான கலாய்க்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலாய்க்க சொல்லியிருக்காரு போல இருக்கு விஜேஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் சொல்றாரு, இங்கே வந்து சார் ஃபர்ஸ்ட் வந்து 1 2 3 சொல்லித்தரேன்னு சொன்னாங்க சார், அப்புறம் வந்து 5க்கு அப்புறம் 6 6க்கு அப்புறம் 7 7க்கு அப்புறம் 8 அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கேட்டிருக்காங்க சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் சீக்ரெட் டாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ரிவீல் பண்ணும்போது, இல்லைன்னா திவ்யா இவங்க சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும் போது மக்கள் கை தட்டுவாங்கல்ல, அந்த கைத்தட்டல் சவுண்டெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு அப்பதான் பல்ப் ஆன் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த சம்பவம் இந்த எபிசோடுக்கு அப்புறம் பாருங்க, கானா வினோத் அந்த டீமுக்குள்ள ஜம்ப் அடிக்க பார்ப்பாரு, இல்லை நல்ல ஒரு ரிலேஷன் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாரு. வேணா அவன் கேமரால போய் அழப்புறாங்க, அது வேற கதை. என்ன ரியாக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இங்க சபரி அவர் லைட்டா சென்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. கல்லா நிக்க வச்சிருந்தாங்க, சென்ஸ் பண்ணாரு, ஓகே. ஆனால் சென்ஸ் பண்ண மாதிரி தெரியலையே. சீக்ரெட் டாஸ்க்குன்னு சென்ஸ் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல. ஸோ சபரியும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த கும்பலோட போய் சேர்ந்துக்கிட்டு அங்கே தான் அவர் சறுக்கிறாரு, தப்புன்றாரு. ஸோ வெயிட் பண்ணுவோம். இப்போ ரம்யா ஜோ அவங்க ரியாக்ஷன்லாம் சொல்லவே தேவையில்லை, அது செம்ம பல்ப். ஆல்ரெடி அந்த டீமுக்குள்ளே போயிட்டாங்க. இப்போ எங்கள் அன்பு கேங்லேருந்து பார்வதியை கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க, இதெல்லாம் பொண்ணா, கேவலமான பொண்ணு, என்ன ஜென்மம் தெரில அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே போயிட்டு சாண்ட்ரா திவ்யா கூட போய் உட்காந்துக்கிட்டு அது ஒரு குட்டிச்சாத்தான் பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க கேங் மட்டும் தான் மாத்துறாங்களே தவிர அந்த பேச்சு மட்டும் மாறவே மாட்டேங்குது. இந்த குறும்படம் இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் எப்படியெல்லாம் மாறுது, யாரெல்லாம் எப்படியெல்லாம் அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இவங்க வந்து ஏதோ கழுவி ஊற்ற சொன்னதா விஜேஎஸ் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சி வந்து கழுவி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. கழுவி ஊற்றலைங்க, உங்களுக்கான பல்ப்பு கொடுக்க போறாரு, அதுக்கான மொமெண்ட்டு தான் இது. ஸோ வெயிட் பண்ணுங்க, அந்த மொமெண்ட்டை பார்க்கறதுக்கு நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கிறேன். இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.